பெரும் எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் சென்னையில் ஃபார்முலா 4 கார் பந்தயம் தொடங்கியது. இருப்பினும் காலதாமதம் காரணமாக பந்தயத்தின் தகுதிச் சுற்று போட்டிகள் திட்டமிட்டபடி நடைபெறவில்லை. அதே நேரம் பயிற்சி போட்டியை விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கொடியசைத்து தொடக்கி வைத்தார். தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் மூலம் சென்னை ஃபார்முலா ரேசிங் சர்க்கியூட் போட்டி மற்றும் இந்தியன் ரேசிங் லீக் கார் பந்தயம் சென்னையில் நடைபெறுகின்றன. காலதாமதம் காரணமாக சனிக்கிழமை நடைபெற வேண்டிய தகுதி சுற்று போட்டி நடத்தப்படவில்லை. எனினும் பயிற்சி போட்டியை தமிழக இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், முறையான பாதுகாப்பு மற்றும் கட்டமைப்பு வசதிகளுடன் நடைபெறும் சர்வதேச அளவிலான இந்த போட்டியை காண பொதுமக்கள், கார் பந்தய ஆர்வலர்கள் திரண்டிருந்ததைக் கண்டு மகிழ்ச்சியடைந்ததாக குறிப்பிட்டுள்ளார். இந்த இரவு நேர கார் பந்தயம் உலகளவில் இந்தியாவுக்கும் தமிழ்நாட்டிற்கும் விளையாட்டுத் துறையில் தனி இடத்தை பெற்றுத்தரப் போவது உறுதி என்றும் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். முன்னதாக மாலை 5 மணி அளவில் ஏராளமான வீரர்கள் ரசிகர்களை உற்சாகமூட்டும் வகையில் கார் சாகசத்தை நிகழ்த்தி காட்டினர். தெற்கு ஆசியாவில் முதல் முறையாக நடத்தப்படும் இரவு நேர ஃபார்முலா 4 சாலை பந்தயம் இதுவாகும். 3.5 கிலோமீட்டர் சுற்றளவு கொண்ட சர்க்கியூட் தீவுத்திடல், போர் நினைவு சின்னம், நேப்பியார் பாலம், சுவாமி சிவானந்தா சாலை மற்றும் அண்ணா சாலை ஆகியவற்றில் அமைக்கப்பட்டுள்ளது. இது தெற்கு ஆசியாவிலேயே மிக நீளமான ஸ்ட்ரீட் சர்க்கியூட் என்பது குறிப்பிடத்தக்கது. தீவுத்திடலில் தொடங்கி மீண்டும் அங்கேயே சென்றடையும் வகையில் பந்தய வழித்தடம் அமைக்கப்பட்டுள்ளது. கார் பந்தயம் நடைபெறும் சாலை சர்க்கியூட்டில் 19 வளைவுகள் அமைந்துள்ளன. இது பந்தய வீரர்களுக்கு கடும் சவாலாக இருக்கக்கூடும். முன்னதாக 10வது மற்றும் 19வது வளைவில் பாதுகாப்பு குறைபாடு காரணமாக சிறிய பிரச்சினை எழுந்தது. இன்று தகுதி சுற்று மற்றும் இறுதிப் போட்டிகள் நடைபெற உள்ளன. இது நம்மளுடைய இந்திய தேசத்துக்கு பெருமையளிக்கும் விதமாக இந்த போட்டி நடத்தப்படுகிறது. இருந்தாலும் சிறு சிறு குறைபாடுகள் இருக்கத்தான் செஞ்சது, அது யாரும் மறுக்க முடியாது. ஏற்பாடுகள்ல சில குளறுபடிகள் இன்னும் இருக்கத்தான் செய்தது. ஆனால் அவற்றை சரி செய்து பொதுமக்களும் சரி, இங்கு வரக்கூடிய ரசிகர்களும் சரி, இந்த நிகழ்வுகளை உற்சாகமாக பார்க்கக்கூடிய அனைத்து விதமான ஏற்பாடுகளும் தயார் நிலையில் செய்யப்பட்டு வருகிறது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் சதீஷ்குமாருடன் செய்தியாளர் விக்னேஷ் முத்து.